Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்த நடிகை ஜோதிகாவிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்த கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அவுட் ஆஃப் டாபிக் என பதிலளித்திருக்கிறார். அதனை இப்போது பார்க்கலாம். சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க. இங்கதான் மீனாட்சி சுந்தரம் நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறீங்க, போல்டா ஃபைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தா கையில பவர் நிறைய இருக்கும். ஏன் நீங்க பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில கேட்டா நீங்க சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams and நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லயே பேலன்ஸ் பண்றேன். I have come to fitness, so மெதுவா ஒரு one step at a time, but politics no chance. Out of topic. Out of topic. இது பற்றிய மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷிடம் கேட்கலாம். சிவபிரகாஷ், விரிவான விவரம். வணக்கம் ஷியாம். இந்தியாவின் மிக பெரும் தொழிலதிபரான ஸ்ரீகாந்த் போலா அவர்களது வாழ்க்கை கதையானது தற்போது இந்தியில் படமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து கொண்டும் தற்போது அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரது வாழ்க்கை கதையை மற்றவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டும் என்பதற்காக படமாக்கி இருக்கின்றனர். இந்த படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஜோதிகா இந்த திரைப்படத்தின் பிரஸ் மீட்டில் இன்று கலந்து கொண்டார். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து தமிழில் நடைபெறக்கூடிய ஒரு பிரஸ் மீட்டில் நடிகை ஜோதிகா கலந்து கொண்டிருக்கிறார் என்பதால் இந்த பிரஸ் மீட் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்தது. இதில் பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் ஜோதிகாவின் நெருங்கிய நண்பரான நடிகர் விஜய் அவர்களது அரசியல் வருகை குறித்த கேள்வியும் எழுப்பப்பட்டது. அப்போது தடாலடியாக, அதாவது அந்த கேள்வி கேட்கப்பட்ட அடுத்த நொடியே தடாலடியாக அவுட் ஆஃப் டாபிக் என்றபடி சொல்லி அந்த கேள்வியை உடனடியாக கட் செய்து பேச்சை முடித்தார் நடிகை ஜோதிகா. அதே போல சமூக அக்கறை கொண்ட திரைப்படங்களில் அதிகமாக நடிக்கக்கூடிய ஜோதிகா அரசியலுக்கு வந்து மக்களுக்கு இன்னும் நல்லது அதிகமான நன்மைகளை செய்யலாமே என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது தன்னை யாரும் அரசியலுக்கு அழைக்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஜோதிகாவின் இந்த பதில் பலருக்கும் அதிர்ச்சி அளித்த நிலையில் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஜோதிகா, எனக்கு பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளவே நேரம் பத்தவில்லை, அதை தாண்டி சினிமாவிலும் நடிக்கிறேன், எனவே எனக்கு நேரம் இல்லை என்று குறிப்பிட்டார். அதன் பிறகு தொடர்ந்து அடுத்து நேரம் இருந்தால் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்வி வந்துவிடுமோ என்று நினைத்த ஜோதிகா உடனடியாக அரசியலில் எனக்கு ஈடுபாடு இல்லை என்று இறுதியாக கூறி முடித்தார். அரசியல் குறித்த நடிகை ஜோதிகாவின் இந்த பேச்சானது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.